எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா திரும்ப நம்ம இதுக்கு மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணால் திரும்ப அந்த ஆயில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கே வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் இதை 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இதில் ஒரு ட்ரிக் பண்ணுவேன். என்னன்னா, நம்ம வீட்டில் சப்பாத்திக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஃபுல் கப் பேன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து எடுத்து வச்சுருவேன். இதில் இப்படி எடுத்து வச்சுட்டு லேசாக சூடு பண்ணி எடுத்துருவேன். அப்புறம் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சூடு எப்படி பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும்ல நமக்கு, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வேண்டாம்னா நீங்கள் அப்படி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்கிறத எடுத்து இப்படி மாற்றி சூடு பண்ணி வச்சுருவேன். இது லைட்டாக உங்களுக்கு சூடு பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அப்படி கூட சாப்பிடலாம். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கிரில் சிக்கன் நான் வீட்டில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த க்ரீன் சட்னி இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல.